ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் தூய திருநாமத்தில் இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். மதாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர் ராஜா. காலை வேளையில உடைய சமூகத்தில் எங்களை நிற்க வைத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி ராஜா. ஆண்டவர், இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம், ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் 621வது பாடலாகிய நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நோரும் கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். கோருதி செந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். கோருதி செந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். செய்த பாவம் இனி போதும், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கின்றார். இயேசு அழைக்கிறார்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருத்தூய நாமத்திலே இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நேற்று தினத்திலே ஜனநாயக கடமையை ஆற்றி எல்லாம் நாம் முடித்திருக்கின்றோம். மீண்டும் இந்த 20ஆம் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்ய நாம் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நாம் அதை பற்றி பேச மாட்டோம், படிக்க மாட்டோம். ஆகவே தான் இந்த புத்தகத்தை நான் எடுத்திருக்கிறேன். யூதா, புதிய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்கிற யூதா. இந்த புத்தகம் நிறைய பேருக்கு இருக்கிறதா என்றது கூட தெரியாது. ஆகவே தான் இந்த புத்தகத்தை நான் இந்த நாளில் எடுத்திருக்கிறேன். இதை நம்ம ஒரு சற்று ஆய்வு செய்வோம். யூதா என்கின்ற புத்தகத்தினுடைய தலைப்பு திருமுகம் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டுள்ளது. இட் இஸ் எ ஜெனரல் எபிசல் ரிட்டன் ஃபார் ஆல் கிறிஸ்டியன்ஸ். இது காலத்தால் மிகவும் பிந்தியது. பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தோடு மிகவும் தொடர்பு உடையது. இத்திருமுகத்தின் சில வசனங்கள், அதாவது 13, 14, 15 ஏனோக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய ஆசிரியர், இத்திருமுகத்தின் ஆசிரியர் தம்மை இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா என குறிப்பிடுகிறார். எனினும் இவர் திருத்தூதருள் ஒருவரான யூதாவாய் இருக்க மிகுதியான வாய்ப்பு இல்லை. ஏனெனில் இத்திருமுகத்தில் திருத்தூதர்கள் கடந்த காலத்தவராய் குறிப்பிடப்படுகின்றார்கள். 17, 18 நம்பிக்கை உண்மைகளின் தொகுப்பாக விசுவாசம் காட்டப்படுகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டோடு தொடர்புடைய ஞான உணர்வு கொள்கை, அதாவது நாஸ்டிசிசம் என்று சொல்லுவார்கள். இயேசுவை, அவருடைய சக்தியை குறைத்து காட்டுவது, பிதாவை அதிகமாக சக்தி உடையவராய் காட்டுவது, அதுதான் ஞான உணர்வு கொள்கைகள். நாஸ்டிசிசம், நெஸ்ட்ரோனிசம் என்று கள்ள உபதேசங்கள் இருந்தது. அதை நாம் இங்கே பார்க்கின்றோம், கண்டிக்கப்படுகின்றன. இத்திருமுகம் நல்ல கிரேக்க மொழி நடையில் அமைந்துள்ளது. இவருடைய சகோதரர் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா அல்லவா என்கின்ற மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் இத்திருமுக ஆசிரியர் நற்செய்தி நூட்களில் கூறப்படும் இயேசுவின் சகோதரராக ஒருவராய் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனினும் மேலே கூறிய காரணங்களை முன்னிட்டு இக்கருத்தையும் ஏற்றுக்கொள்வது கடினமாயிருக்கிறது. இதனுடைய நோக்கம், சில சபைகளில் போலி போதகர்களின் தவறான போதனைகளால் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து வாசகர்களை காத்து கொள்வதுதான் இத்திருமுகத்தினுடைய ஆசிரியருடைய பணியாய் இருக்கிறது. உடைய உள்ளடக்கத்தை நாம் பார்க்கும்போது, போலி போதகர்கள் பற்றி பேசும் இத்திருமுக ஆசிரியர் அவர்களுக்கு கடவுளின் தண்டனை வரப்போகிறது என்று சொல்லுகிறார். யூத மரபின் அடிப்படையில் இதை விளக்குகிறார். தம் வாசகர்கள் திருத்தூதர்களின் போதனைகளை உண்மையாய் கடைபிடிக்குமாறு ஆசிரியர் அறிவுரை கூறுகிறார். அத்துடன் கிறிஸ்தவ அன்பின் கடமைகளை பொறுப்புடன் ஆற்றவும் பணிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த திருமுகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது முதல் 2 வசனத்தில் வாழ்த்துறை, கடவுளுக்கு வாழ்த்துறை, அதாவது மக்களுக்கு வாழ்த்துறை சொல்கிறார்கள். தந்தையாம் கடவுளால் அழைக்க பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா எழுதுவது என்று சொல்லப்படுகிறது. இரக்கமும் அமைதியும் அன்பும் உங்களில் பெருகுக என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 2வது, போலி போதகர்களை பற்றி இங்கே சொல்றார். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருக்கும் கிடைத்துள்ள பொதுவான மீட்பை குறித்து உங்களுக்கு நான் எழுத மிகவும் ஆர்வமாய் இருந்தேன். ஆனால் எல்லா காலத்துக்கும் இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க இதை எழுதும் தேவை ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? ஏனெனில் திருட்டுத்தனமாய் சிலர் உங்களிடையே புகுந்துள்ளனர். இவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும் என்று முன்னரே எழுதப்பட்டுள்ளது. இறை பற்றில் இல்லாத இவர்கள் நம்முடைய கடவுளின் அருளை தங்கள் காம வெறி ஏற்ப திரிகிறார்கள். நாம் ஒரே தலைவரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு ஏசாமி. யோவான் சுவிசேஷத்தில் சொன்னதை 10ஆம் அதிகாரத்தில் நம்ம சொன்னதை நினைவு கூறுவோம். கள்ள ஊழியர்கள், பொய்யான மெய்ப்பர்கள் எப்படி வருவாங்கன்னா, பின்புற வாசலில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடுகளை திருடி கொண்டு செல்வார்கள். அதே போலதான் இந்த கள்ள போதகர்களும் பின்புற வாசலில் வந்து தங்களுடைய ஆத்தும திருப்திக்காக அவங்க ஊழியம் செய்வதை போல நடிப்பார்கள், பணம் சம்பாதிப்பார்கள்,
ஆடுகளை திருடுவார்கள், அவர்களை பற்றி அக்கறை இருக்காது, அவர்களை போய் காயம் கட்டி தேடி வந்து அவங்கள மந்தைகளை சேர்க்க மாட்டாங்க. இதை தான் கள்ள போதகர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம், அவங்களுடைய மோட்டிவேஷன் எல்லாமே, அவருடைய தேவை எல்லாமே பணம் பணம் பணம். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் பேசும்போது எந்த ஊழியக்காரன் அதிகமாய் பணத்தை பற்றி பேசுகிறானோ அவன் கள்ள போதகன் என்பதை மிக தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பணம் ஊழியத்திற்கு தேவைதான், ஆனால் பணமே தேவை என்பதை நாம் இங்கே எல்லா நேரத்திலும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் அதை விட மேலானவர். இன்னைக்கு பணம் இல்லாத எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கணும். ஆகவே பணம் 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 என்று அழைகின்ற ஊழியக்காரர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை வேறறுக்க நீங்க பார்க்க வேண்டும். அதை தான் இந்த பகுதியில நம்ம பார்க்கணும். கள்ள போதகர்கள், கள்ள மெய்ப்பர்கள், அவங்க கடவுளுக்கு விரோதமானவர்கள், தங்களையே அவர்கள் மைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இயேசுவையும் அவர்கள் மறுதலிப்பார்கள். தங்களை தான் மேன்மைப்படுத்துவார்களே தவிர ஏசாமியை பற்றிய நற்செய்தி என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் அப்படிதான் பண்றாங்க இல்லையா? தங்களை பற்றி மேன்மையாய் சொல்லி கொண்டிருக்கின்ற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இருக்கிற அவர்களை நம்ம வேற இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், ஆயினும் சிலவற்றை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எகிப்து நாட்டில் இருந்த மக்களை ஒரே முறையாக விடுவித்தார் எனினும் தம்மை நம்பாதவர்களை பின்னர் அழித்து விட்டார். சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை திறந்து விட்டார்கள் என்றும், கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருள் வைத்திருக்கிறார். அவர்களைப் போல சோதோம், குமாரா, அவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கி இருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்படுவார்கள். இது இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வந்த போது மக்கள் செய்த தவறுக்காக தண்டிக்கப்படுகிற ஒரு சம்பவத்தையும், அதே போல சோதோம் குமாரா மக்கள் செய்த பாவத்தையும் குறித்து இங்கே யூதா எழுதுகிறது. நம்ம பாரு, அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்றது நெருப்புல, அணையாத நெருப்புல போடுறாங்க. அவர்கள் நமக்கு ஒரு பாடமாய் உள்ளார்கள். இருப்பினும் இப்பொய் காட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள், அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள், மாட்சிமிகு வானவரை பழித்துரைக்கிறார்கள். தலைமை தூதரான மிகாயேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அதை பழித்துரைத்த கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். ஆனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றையும் பழிக்கிறார்கள். பகுத்தறிவு இல்லாத விலங்குகளைப் போல இயல்புணர்ச்சியால் இவர்கள் அறிந்திருப்பதும் இவர்களுக்கு அழிவையே விளைவிக்கும். அப்போ என்ன சொல்றாங்க? மோசே அங்கே ஆண்டவரால அவன் இறக்கும் போது பிசாசு அவனை உடலை எடுத்து போறதுக்கு பார்க்கிறான். அப்போ மிகாயேல் தேவதூதன் வந்துதான் பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவர்கள் யாரும் அங்கே அவங்களுக்கு ஆதரவாக, மோசேக்கு ஆதரவாக பேசவில்லை என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு கேடு விளைக்க, ஏனெனில் இவர்கள் காயின் சென்ற வழியிலே செல்கிறார்கள். கூலிக்காக பிலாயாமின் தவற்றை துணிந்து செய்தார்கள். கேரோகை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள். இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவர்களை கரைப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமான காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சொல்ல, இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாய் இருக்கிறார்கள். காற்றால் அடித்து செல்லப்படும் நீரற்ற மேகங்கள், கனிதரும் காலத்தில் கனி தராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள், தங்களுடைய வெட்க கேடுகளை நுரையாக தள்ளுகின்ற கொந்தளிக்கும் கடல் அலைகள், வழி தவறி தெரியும் விண்மீன்கள் என்றும் உள்ளே காரிருளே இவர்களுக்காய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவர்களுக்கான நரகம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக யூதா புத்தகத்தில் நம்ம பார்க்கணும். தண்டனை இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றார், ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்து விட்டார். இறை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீ செயல்களுக்காகவும், இறை பற்றில்லாத பாவிகள் பேசி அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள். இதெல்லாம் இன்னைக்கு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு வணங்கா கழுத்துள்ள மக்களாய் இருந்தார்கள், கடவுளுக்கு விரோதமாய் செய்தார்கள், முணுமுணுத்தார்கள். அதே போல இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. உதாரணமா நம்ம குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு விரோதமா மனைவி முறுமுறுப்பது,
மனைவி விரோதமாக கணவன் முறுமுறுப்பது எல்லாமே இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன இருக்காது? அமைதி, சந்தோஷம், சமாதானம் இருக்குது. ஆகவே குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் இருக்குன்னா ஒருத்தரை விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி வாழுகிற குடும்பம். அதுபோலதான் இங்க ஆண்டவருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று யூதா சொல்லுகின்றார். அப்புறம் கடைசியா சொல்றார், விசுவாசத்தை காக்குமாறு எச்சரிக்கையும் அறிவுரையும் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறை பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவர் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். ரொம்ப அழகா சொல்றார். விசுவாசத்தில் வளருங்க, அன்பில் வளருங்க, விட்டு கொடுங்க, மனித இயல்பின்படி நடக்காதீங்க, ஆண்டவரின் இயல்பின்படி தூய ஆவியின் வழிநடத்தல்படி நடங்க என்று அழகா சொல்றார். அப்புறம் சொல்றாரு, நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள், வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள், மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊன் இயல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்கிறார். கடைசியா சொல்றார், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராக இயேசு ஆண்டவர் ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலந்தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன என்று சொல்லி அழகா முடிக்கிறார். அப்போ கள்ள போதகர்களும் கள்ள விசுவாசிகளும் என்று பெரியிருக்கிறார். கள்ள போதகர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகள் கூட இன்னைக்கு எப்படி நடக்கிறாங்கன்னா, தங்களுடைய இந்த கள்ள மெய்ப்பர்களை பின்பற்றி கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்கிறார்கள். அப்போ நல்ல மெய்ப்பன் நல்ல ஆடு இருக்கிறது, கள்ள மெய்ப்பன் கள்ள ஆடும் இருக்கிறது. இதை நம்ம சரியாக பார்த்து நம்ம வகையறிந்து நாம் எந்த மந்தையில இருக்கணும், எந்த மெய்ப்பனுக்கு செவி கொடுக்கணும் என்பதை உணர்ந்து நம்ம வாழும்படியாக தான் கடவுள் இந்த காலை வேளையில நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வை பெற்றுக்கொண்டு நல்ல மெய்ப்பனுடைய குரலுக்கு செவி சாய்த்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கடந்து போன இரவு முழுக்க கிருபையா எங்களை காத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்தில் ஆண்டவர் தமிழ்நாட்டில் மற்ற 21 மாநிலத்தில் எல்லாம் ஜனநாயக கடமை நாங்கள் நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். எல்லா இடத்திலும் அமைதியான முறையில் தேர்தல் நடந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இது அந்த தேர்தல் ஆண்டவரே, ஓட்டு எண்ணிக்கை வரையில் அதை பாதுகாத்தருளும், நல்ல தலைவரை எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். யூதா நிருபத்திலிருந்து ஆண்டவரை கள்ள போதகர்கள் கள்ள விசுவாசிகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த மக்களோடு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நல்ல மெய்ப்பனுக்கு செவி கொடுத்து நல்ல விசுவாசிகளாய் நல்ல ஆடுகளாய் வாழ கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டு பார்த்து பயன்பெறுகிற எல்லா மக்களையும் என் தேவன் ஆசீர்வதி பலப்படுத்த ராஜா. குறிப்பாக இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்பர்சன் சாரியம், சாக்கோ சாரியம், அன்பான ஆண்டவரே ஜான்சன் சாரியம் நீர் எடுத்து பயன்படுத்தும் குழுவாய் இணைந்து ஒவ்வொரு நாளும் இறைப்பணியை செய்கிறார்களே, இந்த கிருபை அவர்களோடு தங்கியிருக்கட்டும். அவருடைய குடும்பங்களை, அருமையான பிள்ளைகளை, குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிக்கிறார். நேற்று தினத்தில் தேர்தல் பணியில் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறேன், பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தில் அருமையான அன்பர் சாரி அக்காவையும் அன்பான ஆண்டவர் மார்த்தால் மரியாளையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஜான்சன் சாருக்காக, குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. அதே போல அடியன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துலுத்திரன் திருச்சபை பேராலயத்துக்காக, பொறுப்பாளர்களை, குடும்பங்களுக்காக, விசுவாச ஆண்டவர் மக்களுக்காக, கிராம சபைகளுக்காக, ஆயர்களுக்காக, மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ உத்திரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். சபை சங்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்காக, ILC நிர்வாகிகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கிற பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். கண்ணீரோடு ஜபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தாரு. அதே போல ஆண்டவரே, உலகமெங்கும் இந்தியா முழுக்க இருக்கின்ற கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிகள், மருத்துவமனைகளுக்காக ஜபிக்கிறோம். சிறப்பாக இயங்கும், அதன் வழியாக அநேக மக்களுக்கு சேவை செய்யும், அநேக மக்கள் இயேசு அறிந்து கொள்ள இருக்க கர்த்தர் கிருபை தாரு. குழந்தைகளும் தாய்மார்கள் எல்லாம் அங்கே ஆண்டவரே சேவையாற்ற கர்த்தர் கிருபை தாரு. உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை எங்கு பார்த்தாலும் போர், பதற்றங்கள்,
ஆண்டவர் எரிமலை வெடிப்பு, இந்த துபாயில் வரலாறு காணாத 2 வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறார்கள். இது போல அநேக இடங்களில் ஆபத்தில் இருக்கிறது. எல்லாரையும் காத்தருளும் ராஜா. எங்கள் தாய் திருநாடாக இந்திய தேசத்தை காத்தருளும் ஆண்டவர். அனைத்து மாநிலத்தையும் ஆசீர்வதியும், ஆளுகின்றவர்களை தலைவர்களை ஆசீர்வதியும், ஏழை எளிய மக்களுக்கு நல்ல செய்ய ஆண்டவர் கிருபைத்தார். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே, இதோ என்னுடைய அருமையான பிறந்த நாளை காணுகின்ற என்னுடைய அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அன்பு மைத்துனர் திரு எழில் அன்பழகன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சவுதி அரேபியாவில் இருக்கிற அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தார். இந்த பிறந்தநாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவர் எதிர்காலத்தை தார். அவருடைய அன்பான மனைவி ஆனிக்காக, பிள்ளைகள் ரியோக்காக, எமிக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல என் அன்புக்குரிய ஊழியரும் ஆண்டவரே, இதோ அன்பான ஆண்டவர் மருத்துவ சேவையில் ஈடுபட்டிருக்கிற அன்பு சகோதரர் ஜான் சுஹேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை காணுகின்ற அவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தார். அன் மனைவி குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதி. கடந்த நாட்களில் ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம். அதே போல அவருடைய ஆம்பூர் கண்கடை மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவரும் அவருடைய தொடர்ந்து ரெகுலர் வியூவராக இருக்கின்ற அவருடைய பாண்டியன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. அவருடைய பணிகளையும் குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. குறிப்பாக ஆண்டவரை ஏதோ துக்க அறிவிப்பை நாங்கள் நேரத்தில் சொல்லுகிறோம். உடைய மூத்த போதக தந்தை ஆறுதல் திரு என்ஜே பெஞ்சமின் ஐயருடைய அன்பான மனைவி திருமதி ஆனி பெஞ்சமின் ஐரம்மா அவர்கள் நேற்று தினத்தில் உமக்குள்ளாய் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற அன்பான மகள் திருமதி ஸ்டார்லட் அக்காவுக்காக, குடும்பத்திற்காக ஆண்டவரே, அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் உலகம் தர முடியாத ஆறுதலை, மெய் சமாதானத்தை தாரும். குறிப்பாக இந்த நாளிலே அவர்கள் ஆம்பூர் பகுதியில் கொண்டு வந்து வைத்து ஆண்டவரை ஆம்பூர் இம்மானுவேல் உத்தரன் திருச்சபையின் ஆண்டவர் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல கிருபைத்தார். விலவினமாக இருக்கிற ஆயர்கள், ஆயிரம்மாக்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்கள். குறிப்பாக இந்த ஊழியத்தை ஆண்டவரை தாங்கி ஜெபித்து வருகிற, நேரலையில் பார்க்கிற, எங்களை உற்சாகப்படுத்துகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, குறிப்பாக என்னுடைய அருமையான மேரி தங்கராஜ் ஆயிரம்மா, என்ஜே கொன்லிஸ் ஆயிரம்மா, ஆண்டவரே சுகிர்தம் ஆயிரம்மா, ஜெயமணி ஜாஷு ஆயிரம்மா, ஆனி எட்வின் டேவிட் ஆயிரம்மா, கெம் கேத்ரின் அம்மா, சாரதா நோட்ஸ் அம்மா, மில்லா சாமைல் அம்மா, ஜீவாப்பா, கிரேஸ் அம்மா, சரோஜா டீச்சர், ஜெயஸ்ரீன் ஐயா, மேத்யூ சுப்பா, சௌந்தர்ணி அம்மா, இப்படி அன்பான சகோதரி பியூலாக்கா, தென்னரசன், ஜெமி ஜெனி, ஜூலியா மில்டன் அம்மா, இப்படி பிஜேஎஸ் ராஜ்குமார் அம்மா, என்னுடைய அருமையான ஆண்டவரே நிக்சன் ஐயாவுக்காக, இப்படி அண்ணாமலை ஐயா, வயலட் அம்மா, எல்எஸ் மோகன்தாஸ் ஐயாவுக்காக, இந்திரா பிரேமாவுக்காக, ஏசுரியன் சாருக்காக, கனகமணி ஏசுரியன் சாருக்காக, புஷ்பம் செல்வம் அவர்களுக்காக, ஜெஸ்ஸி டேனியல் அம்மாவுக்காக, லீலா அம்மாவுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயதான தாய்மார்களையும் ஆயர்களையும் ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார்த்து சுகத்தை பலத்தை தார். தொடர்ந்து இப்படி திவ்ய பிரசனம் இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும். சுத்தமானால் நாளை தினத்தில் நம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் ஆண்டவர் நல்ல மெய்ப்பெண்ணுக்கு செவி கொடுத்து வாழ, நல்ல மந்தையாக வாழ உம்மை பின்பற்ற கிருபை தார். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.